ஃபர்ஸ்ட் டைமா சார்? இல்ல, இங்க வரவங்க யாரும் இங்க இவ்வளவு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க, அதான் கேட்டேன். ஒருத்தன் கூட நல்லபடியா யோசிக்க மாட்டீங்களாடா? ஓ, வேற டீலிங்கா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். எப்படி இருக்கு சார் நம்ம 5 ஸ்டார் ரூமு? இதோட அருமை உள்ள வரும்போது கூட யாருக்கும் தெரியாது சார். ஆனா வெளியே போகும்போது தான் சொல்றாங்க இது 5 ஸ்டார் ரூமே தான் அப்படின்னு சொல்லி. சரி, நீ போ. போறேன் சார். சாரி சார், சாரி மேடம். நேத்து இருந்த பசங்க இப்படி பண்ணிட்டானுங்க. பசங்களே இப்படி தானே சார்? இதெல்லாம் வேணுமா? உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வா. காஃபியா? இதுல சிரிக்க என்ன இருக்கு? சார், அதெல்லாம் காலையில குடிக்கிறது சார். இப்ப ஏதாவது ஒண்ணும் வேணாம், நீ கிளம்பு. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார். யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கிளம்புறியா? சார், ஃபோன் வேலை செய்யாது. எதுவாக இருந்தாலும் கீழே வந்துருங்க சார். குட் நைட் சார். குட் நைட் சார். சார், தண்ணி. தேங்க்யூ. என்ன மன்னிச்சிடணும். என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் வெளில போய் இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். அனு, 5 தடவை தட்டினா மட்டும் கதவை தரேன். சார், அவர் ஏன் பல்ல இழிச்சுட்டே இருக்காரு? அவன் போதையில் இருக்கான், அதான். சரி, நீ தாப்பா போட்டுக்கோ. குட். இதே மாதிரி 5 தடவை தட்டினா மட்டும் கதவை தரேன். சரி, கதவை பூட்டிக்க.
ஃபோன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது புஷ்பா. என்ன சுப்பு இது? இவர் எதுக்கு இப்ப இந்த நேரத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு? அனு எது கேட்கணும்? அத கூட விடு. சூர்யா சார் இங்க இருக்காரான்னு கேக்குறாரு. அவருக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல புஷ்பா. அவர் பாட்டுக்கு வந்தாரு, சொல்லிக்காம குளிக்காம போயிட்டாரு. சுப்பு, அனுக்கு திருப்பி போன் போட்டு போற. ஆ ஆ. என்னது புஷ்பா, லைனே போக மாட்டேங்குது. அனுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல? ஐயோ சுப்பு, உன் வாயை வைக்காத. அம்மா மகமாய், இது என்னம்மா சோதனை? என் பொண்ணை நீதாம்மா காப்பாத்தணும். இங்க பாரு மகமாயி, எங்க கையில ஒன்றும் இல்லை. நீ தான் என் பொண்ணை காப்பாற்றணும் சொல்லிட்டேன். லைன் போகல. அம்மா மகமாய், நீ பெங்களூர் போக வேண்டாம். வாயே இறங்கு. நீ தோக்கல அனு. அனு, இப்ப நீ இறங்கலனா பஸ்ஸை போக விட மாட்டேன். வரலாமா? ம், வாங்க சார். நாளைக்கு காலையில கார் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்பவே போயிருக்கலாம், ஆனா டிரைவர் குடிச்சிருக்கான். காலையில சீக்கிரம் கிளம்பிடலாம். சரிங்க சார். பைக் வாடகை கிடைக்கல. கிடைச்சிருந்தா உடனே இங்க இருந்து கூட்டு போயிருப்பேன். பைக்லயா? ம். சார், நான் கேட்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். சார், எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்க, டிரான்ஸ்ஃபரும் பண்ணீங்க, பெங்களூர் போக நானும் ரெடி ஆயிட்டேன். எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி தானே நடந்துச்சு. சடனா ஏன் என்ன தடுத்தீங்க? அதுவும் அவ்வளவு தூரம் பஸ்ஸை சேஸ் பண்ணி தடுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சார், ப்ளீஸ் இப்பவாது சொல்லுங்க, ஏன் என்ன தடுத்தீங்க? ஏன்னா 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 நீ உங்க அப்பா அம்மாவை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி போறது சரியில்லைன்னு தோணுச்சு. நிஜமா இதான் காரணமா சார்? ஆமா. பரவாயில்ல சார். யோசிச்சு யோசிச்சு தயங்கி தயங்கி சொன்னாலும் சரியான காரணமா தான் சொல்லியிருக்கீங்க.
சரிங்க சார், நீங்க இந்த பெட்ல படுத்துக்கோங்க, நான் அப்படியே கீழே படுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீ படுத்துக்கோ. பரவாயில்ல சார், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் தான். உங்களுக்கு தான் இதெல்லாம் ஒத்தே வராதே. சாரி சார், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எப்பவும் வீட்ல பெட்ல நிம்மதியா தூங்குவீங்க. எனக்கு கீழே படுத்து தூங்கி பழக்கம். டெய்லி நான் அப்படிதான் சார் தூங்குவேன். உங்களுக்கு திடீர்னு கீழே படுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் சார், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க சார். அனு, நீ படுத்துக்கோ. நான் இப்படியே உட்காந்துருக்கேன். எப்படி இருந்தாலும் எனக்கு தூக்கமே வராது. சார், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ படுத்துக்கோ. சார், ஏன் இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை, நீ தூங்கு. சார், திருட யாராவது வந்துருவான்னு பயப்படுறீங்களா? திருடன் இல்லை, போலீஸ் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. போலீஸா? ம், அவங்க ஏன் வர போறாங்க? லாட்ஜ் எப்படி இருக்குன்னு பாத்தியா? எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. ஆமா ஆமா, நீ படுத்துக்கோ. சார், நீங்களும் படுத்துக்கோங்க, பயப்படாதீங்க. பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன்னு. எனக்கு பயமே கிடையாது சார். திருட வந்தா என்ன, போலீஸ் வந்தா என்ன, என் கூட நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சார்? என் கூட நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் சார்? சரி, நீ தூங்கு. குட் நைட் சார்.
ஹாப்பி பர்த்டே சார். வாட்? சார், உங்க பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நான் தான் அலாரம் வச்சிருந்தேன். என்னோட பர்த்டே இன்னைக்குன்னு உனக்கு எப்படி? தெரியும் சார், உலகத்துக்கு அது வேற நாள்னு தெரியும். ஆனா உண்மையிலேயே உங்க பர்த்டே இன்னைக்கு தானே தெரியும். உங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது கொடுத்த டேட் உண்மையான பர்த்டே டேட் இல்லைன்னு எனக்கு தெரியும் சார். So I wish you many many more happy returns of the day. Happy birthday to you. சந்திராவுக்கு கூட இது ஞாபகம் இருக்காதானோ? என்னோட அம்மா அப்புறம் பங்கஜ் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அன்பிலீவபிள் ஆனோ? That is Anu sir. சார், இந்த பர்த்டே உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் தரட்டும். முக்கியமா நீங்க விரும்புறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ்ட். வெல்கம் சார். ஆனா எப்படி இது? நான் நீ பெங்களூர் போறதை தடுப்பேன்னு உனக்கு தெரியுமா? 100% தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க நிச்சயம் வருவீங்கன்னு. ரிட்டன் கிஃப்ட் எதுவும் இல்லையா? ரிட்டன் கிஃப்ட்? இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, சும்மா கேட்டேன். குட் நைட் சார். ம்